தடையாவே இருக்கு அப்படின்னா யாரை பிடிக்கணும்னா குருவை போய் வணங்குங்க. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த குருட்ட தானே போய் கேட்கணும். குருவே எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா இப்ப யாரை போய் நம்ம கேட்போம்? ஜோதிடர் கேட்போம். அதுக்கான மரியாதை கொடுத்தவர் குருநாதர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் தான் எனக்கு. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா அது ஒன்னா நம்பர் தெரிஞ்சாதான் படிக்க தெரிஞ்சவங்க சொல்ல முடியும். ஒண்ணுன்னா என்ன, ரெண்டுன்னா அந்த 2ஆம் நம்பருங்கிறது முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாதான் 2ஆம் நம்பர்னே தெரியும். இல்லைன்னா நமக்கு ஏதோ சுழிச்சு விட்டுருக்காங்க, ஏதோ கிறுக்கிருக்காங்கன்னு தான் தெரியும். அதே மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எங்க குருநாதர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. அந்த விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம மனசுல இருக்க குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்தெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடியவர் யாருன்னா குருநாதர். இப்போ ஒரு விஷயம் நம்மளால முடிவே எடுக்க முடியல அப்படின்னா யாரை போய் சந்திக்கணும்? ஒரு குருவை போய் சந்திச்சு நான் இது மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கேன், எனக்கு அந்த விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்த கொடுங்க அப்படின்னா அந்த குருநாதர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். போ நடக்கும் செய்யலாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுபடிதான் நம்ம எல்லாம் நடப்போம். குருவோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும்.